எல்லாருக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழங்கால கதையை சொல்ல போகிறேன். ரொம்ப முன்னாடி மனுஷன் முதல் தோன்றி வளர்ந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பான், எப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு சின்னதாக கதை வடிவமாக பார்க்கலாம். நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உயிரினங்கள் தோன்றும் பொழுது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு இப்படி வகைப்படுத்துகிறார். அதில் என்ன சொல்கிறாரு, ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே, இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே, உற்றறியறதோட நாவும் சேர்ந்து நாவால் அதுங்களுக்கு சுவையை உணர முடியுது. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. இப்போ புலன்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே போயிட்டார். முதல்ல இப்போ செடியை தொட்டால் ஒரு தொட்டாசி நீங்கள் செடியை தொடுறோம், நம்ம தொட்டோன்றது அதுக்கு தெரியுது, சென்ஸ் தெரியுது, சுருங்கி போகுது. அதுபோல் இரண்டறிவுன்னா அதனோட நாவே, மூன்றறிவுன்னா அதனோட அந்த ரெண்டோட மூக்கே, அதுக்கப்புறம் அந்த மூக்கோட இன்னொன்று கண்ணே, அதுக்கு அடுத்தது அதனோட செவியே. ஒன்றா ஒரு பொறி ஆட் பண்ணிகிட்டே போகுது, அதாவது ஒரு ஆற்றல் அதிகமாகிட்டே போகுது. ஆறறிவதுவே அவற்றோடு மனநே அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 அறிவு இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் மனசு கிடையாது. இந்த 6வது அறிவு யாருக்கு கொடுத்துருக்காருன்னா மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பிறவியிலேருந்து தான் அந்த மனசுன்னு ஒன்று வந்து சேருது. அந்த மனசு தான் சகல விஷயத்துக்கும் ஆதாரமாக, காரணமாக, அடிநாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த படைப்பில் இருக்கிற ஒரு அற்புதம். அந்த இப்போ ஒரு ஆதி காலத்தில் இந்த புல்லுலேருந்து புல் பூண்டு மாணிக்க வாசக பெருமான் கூட திருவாசகத்தில் சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் அப்படின்னு சொல்லி பல்விருகமாக்கி எல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறார். அது போல் இருக்கிறதில்ல. நாம் இப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்குவோம். இந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், ஆதியில் படைக்கப்பட்ட புதுசில் அவனுக்கு பேச்சு வந்திருக்காது. தோன்றி இப்போ குழந்தைங்க எப்படி இருக்கோ, குழந்தைங்க பேச கற்றுக்கிறத அப்படியே கவனித்து பார்த்தா அதுதான் ஆதி மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு குழந்தை என்ன பண்ணுது, முதல்ல பிறக்குது, பிறந்த குழந்தை நவுறதுக்கு முயற்சி பண்ணுது, அந்த முயற்சியில் குப்புற கவுறுது, குப்புற கவுந்த குழந்தை கையை காலை உதச்சிட்டு தவழ முற்படுது, தவழ்ந்த முற்பட்ட குழந்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தரையில் உடம்பு படாமல் கைகளால் நடக்க முடியுமான்னு பார்க்குது, கைகளால் நடந்த குழந்தை 2 காலால் நிற்க முடியுமான்னு பார்க்குது, உழுந்து எழுந்து காலால் நிற்கிது, நின்ன குழந்தை நடக்க முடியுமான்னு பார்க்குது, நடந்த குழந்தை ஓட முடியுமான்னு பார்க்குது, ஓட முடிஞ்ச குழந்தை பேச முடியுமான்னு பார்க்குது. எல்லாரும் பேசுகிறத பார்த்து அது என்ன செய்யுது, ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு எழுத்தாக, ஒவ்வொரு ஒலியாக, ஒவ்வொரு எழுத்தாக, ஒவ்வொரு சொல்லாக கற்றுக்குது இல்லையா. எல்லா வீட்லேயும் இது நடக்குது, எல்லாரும் கவனிக்கிறோம். இதையே தான் ஆதி மனுஷன் பண்ணியிருப்பான். ஒரு மொழின்றது எடுத்த உடனே அப்படியே ஒரு கிஃப்ட் மாதிரி கிடச்சிட்ருக்காது. முதல்ல மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், எதையோ ஒன்று பார்த்த உடனே ஆ அப்படின்னு வாயை திறந்திருக்கலாம். அந்த வாயை திறக்கிற போது வர்ற முதல் ஒலி ஆ, அதை அகரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அகரம்ன்றதெல்லாம் எப்போ பின்னாடி வருது. முதல் ஒரு மனுஷன் ஒலி எழுப்பணும்னு ஆரம்பித்தா வாயை திறக்கணும், வாயை திறந்தால் தான் ஒலி எழுப்ப முடியும். அந்த மூடி இருக்கிற வாயை திறந்த உடனே ஆ அப்படின்ற ஒலி வருது. அடுத்தது அவன் எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான்.
அப்போ வாயை குவிக்கணும், ஒரு ஊதணும், ஒரு விசில் ஊதணும், ஒரு ஏதோ ஒரு வகை வித்தியாசமான ஒலிகளை எழுப்பணும். ஒரு பறவையோட ஒலி, ஒரு மிருகத்தோட ஒலி, அதை எழுப்பணுன்னா அவன் வாயை குவிக்கணும். அப்போது ஊ அப்படின்ற ஒலி வருது. அதுக்கடுத்தது திறந்த வாயை மூடணும். ஆனால் ஊன்னு குவிச்சான், மூடுறான். அப்போ என்ன ஆகுது? மூடும் பொழுது வரக்கூடிய ஒலி இதுதான் ஆரம்ப ஒலியான அ உ இதுதான் பிரணவ மந்திரமாக இறைவனால் போற்றப்படக்கூடிய மூல ஆதாரமாகிய பிரணவமாக மாறுது. பின்னாடி வந்தவங்க அதை அப்படி மாற்றுறாங்க. முதல் மனிதனுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவன் பாட்டுக்கு ஆண் கத்தி இருப்பான், ஒன்று சுட்டுக்கிட்டா உஃப்னு ஊதி இருப்பான், ஊன்னு இருப்பான், பல வித ஒலிகள் எழுப்பி இருப்பான். பறவைகளை மிருகங்களை பார்த்து ஒலி எழுப்பி இருக்கலாம். மூடும் பொழுது இம்முன்னு வருது. இதை எல்லாரும் கற்றறிந்தவர்கள் கவனித்து பின்னாடி மொழி வளர்ச்சியில் இதெல்லாம் வந்திருக்கலாம். அப்போ அந்த ஆறாவது அறிவை மனுஷன் பயன்படுத்த தொடங்குறான். அப்போ இந்த ஒலிகளை எல்லாம் ஒன்றா சேர்க்குறான். அ உ இது மூணையும் சேர்க்குறான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் என்ன செய்கிறான்? வாயை திறந்தான்ல, அடுத்தது ஒலிகளை கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு இடத்துலேருந்து இந்த நாக்கு வாயினுடைய பல பகுதிகளில் படும்பொழுது, ஒரு பல்லில் படும்பொழுது என்ன ஒலி உண்டாகுது, மேலெண்ணத்தில் படும்பொழுது என்ன ஒலி உண்டாகுது, அந்த நாக்கை மடித்து செய்யும் பொழுது என்ன ஒலி உண்டாகுது, மேலெண்ணத்துலேயே உயர கடைசியில் அந்த நா படும்பொழுது என்ன ஒலி உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் மனசு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சி இந்த பின்னாடி வந்தது தான் இது பிரணவம் அப்படின்னு இறைவனால் அனுப்பப்பட்ட மொழி வளர்ச்சிக்கு பிறகு இதுக்கு என்ன பேர்னு ஞானிகளால் சொல்லப்பட்டது. ஆனால் ஆதி மனுஷன் ஒரு குழந்தை எப்படி பேசுதோ அது மாதிரி தான் பேசி இருப்பான் இல்லையா? இப்போது அந்த குழந்தைக்கும் அதே நிலைமை தான். உ பா மா இது எல்லாம் ஒன்றொன்னா தானே வர ஆரம்பிக்குது. இதை இவங்க எல்லாத்தையும் கவனித்து ஒலி வடிவத்தில் கொஞ்சம் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ என்ன செய்திருப்பாங்க? எழுத்தோட எழுத்தை இணைச்சிருப்பாங்க. அப்போது சொல் உண்டாயிருக்கும். பல சொற்களை இணைச்சிருப்பாங்க. ஒரு வாக்கியமாக முழு வாக்கியமாக உண்டாயிருக்கும். பல சொற்களை இணைச்சி ஒரு வாக்கியம், அந்த மாதிரி பல வாக்கியங்கள் பேசியிருப்பாங்க. அது ஒரு முழுமையான கருத்தை சொல்ல முடிஞ்சிருக்கும். இப்படி தான் மொழி வளர்ந்துருக்கும். இன்றைக்கி உண்மையாக ஒரு குழந்தைய நல்லா கவனித்தா அந்த பேச்சு வளர்ச்சி தான் ஒரு மனிதனுடைய பேச்சு வளர்ச்சியாக கட்டாயமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன ஏற்றுக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கதை சொன்னோம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு குழந்தைய கவனித்து பார்த்தேன். அதை பார்க்குறப்போ இப்படித்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் இந்த பதிவை நான் போடணும். என்னோடய பதிவில் இதையும் என்னுடைய மனசில் பட்ட ஒரு விஷயத்தை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தனி மனுஷன், இப்போ அறிவு வளர்ச்சி கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு தனி மனுஷன் அது இறையருள் பெற்றவனாக இருக்க வேண்டும். அதாவது நல்ல ஒழுக்கங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன், அல்லது மானிட உருக்கொண்டு இறைவன் வந்திருக்கலாம். இது எதுவாகினும் நடந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது இறைவன் மானிட உருக்கொண்டு அன்பர்களை காக்கிறதுக்கு அடிக்கடி வர்றது சகஜம். மொழின்னு ஒன்று உண்டானதுக்கும் அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் அது பல நல்ல கருத்துக்களை சொல்ல வச்சதுக்கும் இறைவன் தான் காரணம்.
வேதங்களை சொன்னது இறைவன், ஆகமங்களை கொடுத்தது இறைவன். இறையருள் பெற்ற அடியார்கள் இறைவனுடைய கருணையினால் கொடுத்தது தான் சாத்திரங்கள், தோத்திரங்கள் எல்லாமே. அது வேற, நான் அதை பற்றி சொல்லலை, அது நிலையான உண்மை. ஆனால் ஆரம்ப காலம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஒரு தனி மனுஷன் தன்னுடைய அறிவு காரணமாக தன்னுடைய மனசில் பட்டதை, அறிவு சொன்னதை அழகுபட தொகுத்து ஆழமாகவும் அந்த கருத்தை திடமாகவும் ஒரு முறையோடையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது தான் இந்த நூல் அப்படின்னு ஒன்று தோணியிருக்கும். நூல்னால் இன்றைக்கி இருக்கிற பேப்பர் இல்லை, அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் ஆடிக்கொண்டு எழுதினாங்க. அந்த எழுதுறதுக்கு பயன்படுத்த ஆணியை எழுத்தாணி அப்படின்னு சொன்னாங்க. இது போல் ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தில் இப்படி தோணியிருக்கும். நாம் தெரிஞ்சுக்கிட்டோமே, இந்த கருத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தரணும் அப்படின்றப்ப தான் ஒரு எழுதி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கலாம். ஒரு தனி மனிதனுக்கு வந்தது பின்னாடி 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 அதை பார்த்து மற்றவங்களுக்கு தோன்றி இருக்கலாம். அந்த அளவுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள், தத்துவ கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், பல விஷயங்கள், நீதி நெறிகள், ஞானம் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லுவார்ல, எங்கள் தாய் அதாவது தமிழ் தாய், எங்கு பிறந்தனள் எங்கு வளர்ந்தனள் என்றறியாள் எங்கள் தாய். அதாவது எங்கே பிறந்தா, எங்கே வளர்ந்தா, எப்படி வளர்ந்தா அப்படின்லாம், அதாவது அதோட ஆரம்பத்தை யாராலையுமே சொல்ல முடியாது. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்துக்கும் முன்னாடியே வந்த மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மையாக இருக்கிறதுக்கு ஏராளம் ஆதாரம் தேடுறது வேறு. சாதாரண நடைமுறையிலேயே நான் என்னுடைய மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். ஒவ்வொரு மொழியும், அதாவது தமிழ் மொழி தான் நிறைய மொழிக்கு கொடுத்துருக்கு. இங்கே தமிழர்கள் உலகம் முழுசும் பல காரணங்களால் பறந்துபட்டு பரவி போயிருக்காங்க. இவங்களுடைய தன் அனுபவங்களை அங்கங்கே அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு அந்த மொழி மாற்றம் பெற்றிருக்கலாம், வளர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் தமிழ்ன்றது பல காரணங்களால், ஆய்வாளர்கள் சொல்கிற காரணங்களோட ஒத்து பார்க்குறப்ப உண்மையிலேயே மூத்த மொழி அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஆரம்பம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக ஒரு கதையாக சொல்கிறேன். இது ஆய்வாளர்களுக்கான கதை அல்ல, சின்ன பசங்களுக்கான, ஆரம்ப கருத்து தெரிஞ்சுக்கிற ஒரு பசங்களுக்கான ஒரு கதையாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த விஞ்ஞானம், கலைகள், தத்துவங்கள் இவ்வளவும் வளர்ச்சி பெற்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு தொல்காப்பிய நூற்பா சொல்லப்பட்டிருக்கு. ஓரறிவு உயிர் எது, அதோட குணம் எது, அதுக்கு என்ன திறமை இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, ஈரறிவு உயிர்னா எது, அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, மூவறிவு உயிர்னா எது, அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காங்க, உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய அந்த ஞானம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சி யோசித்து கண்டுபிடிச்சி இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்க முடியும். அந்த தொல்காப்பியம் சொல்லப்பட்ட ஆண்டே இப்போ வரைக்கும் கொஞ்சம் இவங்க 3000 வருஷம் சிலர் சொல்கிறாங்க, 3500ன்றாங்க, 4000ன்றாங்க, 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்றாங்க. எத்தனை 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு எனக்கு ஆய்வு நடத்துகிற அளவுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே காலத்தால் முற்பட்டது. இல்லைன்னா இத்தனை வேறு எந்த உலக மொழிகள்லையும் இல்லாத, இப்போ பின்னாடி வந்தது, பின்னாடி நிறைய தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நிறைய மொழிகளில் இருக்கும். அந்தந்த மொழிக்கு உண்டான ஒரு அறிஞர்கள் இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த தமிழில் சொல்லப்பட்ட அளவுக்கு தத்துவங்கள், உண்மைகள் மற்ற மொழிகளில் இன்னே வரைக்கும் இல்லை. இப்போது ஓரறிவு உயிருக்கு இந்த தன்மை இருக்குது. ஓரறிவு உயிர்
ஒன்று இருக்குது, அதோட தன்மை இது அப்படின்னு சொன்னாங்கல்ல, உற்றறிவதுவேன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் வருஷங்கள் பின்னாடி தாவரத்துக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இது போல் ஒவ்வொன்றையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்படி டெமோ பண்ணி கண்டுபிடிக்கணுன்னா தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்கள் ஏராளம். முதல்ல இந்த உடம்பை எடுத்துக்கோங்க. உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு உறுப்புகளும் எப்படி தோன்றுச்சு, எப்படி வளர்ந்தது, எப்படி செயல்படுது, யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சி ஒரு லேபில் இது இப்படித்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்புக்கும், ஒரு நரம்புலேருந்து, ஒரு எலும்புலேருந்து, ஒரு தசையிலேருந்து, இந்த அமைப்புலேருந்து, இந்த உறுப்புகள், பொறிகள், புலன்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை ஆயிரம் வருஷங்கள் நம்ம பின்னாடி போயிடுவோம். அவ்வளவையும் கண்டுபிடிச்சி முன்னாடியே சொல்லிட்டாங்க. சொன்னதை தான் இப்போ ஆய்வு நடத்தி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இது எங்கேருந்து இந்த வந்திருக்கும்? மொழி வளர்ச்சி இவ்வளவு மென்மையானது, இவ்வளவு தான், இப்படி தான் ஸ்லோவாக தான் வந்திருக்கும். ஆனால் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச போது மனுஷன் நான் சொன்னால் புரிஞ்சுக்குவான் அப்படின்ற பக்குவம் மனுஷனுக்கு வர்ற போது இறைவனால் உணர்த்தப்பட்ட உண்மை கருத்துக்கள். அதனால தான் தமிழில் இருக்கிற அளவுக்கு வேறு எங்கேயும் இல்லை. இறைவனால் உணர்த்தி மனிதன் வழியாக உலகுக்கு வழங்கப்பட்ட இவ்வளவு கருத்துக்களும் வேறு எந்த மொழியிலையும் இல்லாததுக்கு காரணம் இறைவனுக்கும் இந்த தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் நான் நினச்சி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. இது மற்ற மொழிகளோட இறைவனுக்கு அந்த அளவுக்கு தொடர்பு இருக்காது. அதாவது மனிதனோட ஆராய்ச்சி வேறு, அதுக்கு இறைவனுடைய முழு தொடர்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே மனுஷன் பிறந்து வளர்ந்து பொறுமையாக வளர்ச்சி அடைஞ்சாலும் அதுக்கு உண்டான கால அவகாசம் மனுஷனுக்கு இருந்திருக்கு, ஆதி காலத்திலேருந்து, தோன்றிய காலத்திலேருந்து. ஆனால் திருமூலர், பல சித்தர்கள், இப்போது தொல்காப்பியர், ஞானிகள், இவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிற கருத்துக்களை பார்க்குற போது இறைவனுடைய கருணையினால் அவங்கெல்லாம் உலகத்தில் ஒரு மனுஷன் ஆரம்பத்திலேருந்து எப்படி தோன்றலாம், எப்படி இந்த உடம்பு செயல்படுது, எல்லாத்தையும், என்ன வாழ்க்கைன்னா என்ன, இந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு ஏன் வரணும், எப்படி இருக்கணும், எப்படி இது மாற்றம் அடையணும், எது உண்மையான ஆரம்பம் எது, நடுவில் இருக்கிற வாழ்க்கை முறை எது, இறுதி நிலை எது, இந்த ஆன்மா கிடைத்தேற என்ன பண்ணணும், ஏன் இந்த உலகத்தில் இத்தனை படைப்பு நடக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இது மனுஷ அறிவுக்கும் மேற்பட்ட அறிவு கொண்டு எல்லா ஞானிகளும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக இது இறையருள் பெற்றவர்களால் சொல்லப்பட்டதுனால தான் தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ இந்த நூல்களில், நம்ம ஞான நூல்களில் சொல்லப்பட்ட இத்தனை விஷயங்களையும் எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க? யார் இதை நோபல் பரிசு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கருத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தா எத்தனை லட்சம் நோபல் பரிசு தமிழ் நூல்களை செய்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தமிழில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்கிறார். இந்த அ அப்படின்றதுக்கு இறைவன் அகரத்தில் இருக்கிறார். அந்த எல்லாத்துக்கும் மூல காரணம் நினச்சி பாருங்கள். ஒலி எழுப்பணும்னா வாயை திறக்கணும். அந்த அகரத்திலேருந்து தான் சகலமும் தொடங்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்தில் தொடங்கி தான் இத்தனை எழுத்துக்கள். இத்தனை எழுத்துக்களோட கூட்டு தான் இத்தனை சொற்கள். இத்தனை சொற்களோட கூட்டு தான் இத்தனை வாக்கியங்கள். இத்தனை வாக்கியங்களோட கூட்டு தான் ஒரு தலைப்பு. ஒரு கருத்தை சொல்கிறது, பல கருத்தை சொல்கிறதுக்காக ஏற்பட்டவை தான் இத்தனை நூல்கள்.
அகர முதலாக இன்னைக்கு கோடானு கோடி நூல்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை, தனக்கு தெரிஞ்ச கருத்தை வெளியிட்டு போயிருக்காங்க, ஆவணப்படுத்திட்டு போயிருக்காங்க. அத்தனை நூலுக்கும் எது ஆதாரம்னா இந்த அ. அதுபோல் இந்த உலக படைப்புக்கு ஆதாரம் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். அந்த அகர முதல அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கமாக எனக்கு தோணுச்சு. அதனால் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த குறள் எவ்வளவு பொருத்தம்! அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்தில் இருந்தால் எழுத்து, பூரா எழுத்தும் அகரத்தில் தொடங்கி வரப்பட்டது. ஒவ்வொரு ஒலியாக ஒலி வரி வடிவம் பெற்று அது இன்றைக்கி எழுத்துக்களாக நூலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நினைக்கிறப்போ எனக்கு அதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இதனுடைய விரிவாக அடுத்த ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம், பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கருத்தை உங்களுக்கு ஒத்துக்கோ, ஆமாம் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரின்னு சொல்லுங்கள். இதுக்கு மறுப்பு கொடுக்குறவங்க மறுப்பு கொடுங்க. உங்களுடைய கருத்து என்னவோ அந்த கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய மனசில் தோன்றது தான் சரின்னு கிடையாது. எனக்கு ஆய்வறிவே கிடையாது. ஆனால் இப்படி தோணுச்சு, இதையும் ஒரு பதிவாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். எனக்கு முக்கியமாக ஆதாரமாக இருந்தது ஒரு குழந்தை பேச கற்றுக்கிறது தான். அந்த குழந்தை எப்படியெல்லாம் தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வருது, எப்படி ஒவ்வொரு சின்ன 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 விஷயமாக அது அறிவாளியாக பரிணமிக்குது. அதாவது குழந்தை பேசுகிறதுலேருந்து பெரியவங்களாகி அவங்க மிகப்பெரிய அறிவாளியாகி அவங்க பல விஷயங்களை பேசும் பொழுது அது வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை கவனிக்கிறப்போ இப்படித்தான் மொழியும் தோன்றி இருக்கும், இந்த உலக படைப்புகளும் தோன்றியிருக்கும். கோடானு கோடி நூல்கள் எப்படி இருக்கோ அகரத்தில் தொடங்கி, அது மாதிரி இறைவனில் தொடங்கி இந்த உலக படைப்புகள் அத்தனையும் இறைவனிலிருந்து தொடங்கி நடந்துகிட்ருக்கு. அந்த குறளும் இந்த ஒரு மனித வளர்ச்சியும் பிறந்ததுலேருந்து அவனுடைய இறுதி காலம் வரை யோசித்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு வளர்ச்சியை, இந்த மனசையும் அறிவையும் பகுத்தறிவையும் கொண்டு இறைவன் இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கார் அப்படின்றத நினச்சி சொல்லிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் உளறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லணும்னு தோணுச்சு. எத்தனை குழந்தைங்க இந்த பதிவை கேட்பாங்க, கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வாழ்க வளமுடன். உங்கள் கருத்தை எதிர்பார்க்குறேன். வாழிய நாடும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.